Hi, hello friends. Welcome back to our channel Flavor Samayal. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான எக் பிரியாணி தான் பண்ண போறோம். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு டேஸ்ட். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. ரொம்பவே வேற லெவல்ல இருக்கும். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பாப்போமா? அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அமைக்கும் கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக் பிரியாணி வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுக்கிறேன். ஒரு 1/2 hour ஊற வச்சோம்னா நம்ம சைடில் எல்லாம் ரெடி பண்ணதுக்குள்ளே இதுவும் ஊறிடும், கரெக்டாக இருக்கும். இப்போ இது 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1/2 hour ஊறட்டும். அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் சின்னதாக இருக்கனால 2 எடுத்திருக்கேன். அப்புறம் 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வேக வச்ச முட்டை ஒரு 5 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையில் எல்லா பக்கமும் லைட்டாக கோடு போட்டு வச்சுக்கலாம். அப்படி கட் பண்ணி வைக்கும்போது உள்ள வந்து மசாலெல்லாம் இறங்கி நமக்கு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போது நம்ம முட்டையை மசாலாலாம் போட்டு பரட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு நமக்கு வந்து நீ குக்கரில் தான் பிரியாணி பண்ண போகிறாங்களா, குக்கர்லேயே முட்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட போகிறேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டைக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலே இது மிதமான சூட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மசாலா கரிஞ்சிடும், அப்புறம் முட்டை ஒரு மாதிரி ஆகிடும், நமக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நான் இப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நான் இப்போ வேக வச்ச முட்டையை இதோடு சேர்ந்து ஒரு 1லேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அந்த மசாலா எல்லாம் கோட்டாகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே நல்லா கோட்டாயிருச்சு. இப்போ இதை தனியாக வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 2ஐயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சியில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே போட்டு பவுடரை அரைச்சி வச்சுருக்கேன். அந்த இதை 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கும். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு. இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி இதையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வந்ததும் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் நல்லா முருகலாகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு வெங்காயம் நல்லா வதங்கி ரெடி ஆயிருச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ இஞ்சி பூண்டு வதக்கியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு ரெடி ஆயிருச்சு. இதில் மசால் பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் பிரியாணி மசால் பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசால் பொருட்கள் எல்லாத்தையும் எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாம் நல்லா வதங்கி ரெடி ஆகிருச்சு. இதில் நம்ம வந்து புதினாவும் மல்லிச்செடியும் ஆட் பண்ணிக்கிடுவோம். 2 ஒவ்வொரு கை அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். புதினா கொஞ்சம் அதிகமாக போட்டாலே ரொம்பவே பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் புதினா அதிகமாகவும் மல்லிச்செடி வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் எண்ணெயிலே நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி ரெடி ஆகிருச்சு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிரையும் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1லேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை இதோட ஆட் பண்ணிக்கிடுவோம். நான் வந்து இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிடுவோம். 1.5 கப்புக்கு பார்த்திங்கன்னா 2.5 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுவோம். அப்புறம் 1/2 கப்புக்கு 100 கப்புங்கும்போது 2.5 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இதை மசாலாவும் அரிசியும் ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ தண்ணி ஊற்றிக்கிடுவோம். 2.5 கப் அளவுக்கு நான் ஊற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். இப்போ இதை மூடி வச்சு நான் ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சு எடுக்கிறேன். ரொம்பவே சூப்பரான பிரியாணி நமக்கு இப்போ ரெடி ஆகிரும். 2 விசில் கழித்து பார்க்கலாம். இப்போ நல்ல ஏர்லாம் ரிலீஸ் ஆகிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான ரொம்பவே டேஸ்ட்டான எக் பிரியாணி வந்து நமக்கு ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். வீட்டில் இருக்க பொருள் வச்சு முட்டை வேக வச்சுட்டு நமக்கு அரிசி எல்லாமே போட்டு ஒன்றா வதக்கி எடுத்து வச்சிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த பிரியாணிக்கு சைடிஸே தேவையில்லை. இந்த முட்டை வச்சு சாப்பிட்டலாம் ரொம்பவே வேறு லெவலில் இருந்துச்சு. அரிசியும் பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்துக்கு வெந்து ரெடி ஆயிடுச்சு. குலைவாகவும் இல்லை, நல்லா உதிரி உதிரியான பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பரான நமக்கு எக் பிரியாணி இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.